வணக்கம் அன்புறவுகளே. ஒரு பிறவி ஒரு ஜென்மம் ஒன்று இருக்குது. அதை விட ஒரு கேவலமான ஜென்மம் இந்த உலகத்திலே இருக்காது. அதுதான் அண்ணன் சீமான். உண்மையாகவே திரள்நிதின்ற பேரில் பிச்சை எடுத்து நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு விவசாயம் பண்ணுறவன், சைக்கிளில் போடுற ஒரு விவசாயி, சைக்கிளில் சரியாக பைக் இல்லாமல் சைக்கிளில் போகிற ஒரு விவசாயி, அவங்க படிக்குது. அவள் உண்டியில் சேர்த்து வச்ச காசை இந்த சீமான்ற ஒரு பிச்சைக்காரன் கேட்டான். திரள்நிதி பேசியே உலகத்தை ஏமாற்றுவான், தமிழ் மக்களை ஏமாற்றுவான். தமிழ் மக்களுக்காக இவன் தான் வாழற மாதிரி சொல்லுவான். சுயநலவாதி. ஒரு எந்த வார்த்தை சொன்னாலும் அப்படி ஒரு கட்சி டிஎம்கே பக்கம் பேசுவான், ஏடிஎம்கே பக்கம் பேசுவான். சரியா? ஒரு எலும்பு துண்டுக்காக வீடு வீடாக காத்துக்கிற தெருநாயோட கேவலமான ஜென்மம் அந்த நாய். சரியா? சீமான் தம்பிங்களே, நீங்கள் வேணால் கொதிச்சு எடுங்க, தப்பு இல்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விவசாயம் பண்ணுற விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கா. அவர் சைக்கிளில் தான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்காரு. அவங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க. அவங்க தர திரள் நிதியில் பையனை அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிற. சரியா? நல்ல நல்ல தரமான உயர்ந்த கல்வி கொடுக்குற, ஏசி கிளாஸ் ரூம் கொடுக்குற, உன் வீட்டில் இருக்கிறவங்க, உன் மனைவி, உன் குடும்பத்தை எல்லாரையும் நல்ல பங்களா வீட்டில் வச்சு ஏசி வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டுருக்க. சரியா? உனக்கு 2 கோடியில் கார் கொடுக்குறாங்க. எவன் கொடுக்குறான்? எனக்கே தெரிலையா. எங்களுக்கு கூட எவனா இருந்தால் சொல்லி, எங்களுக்கும் எந்த மக்களுக்கும் சரி, சும்மா கொடுக்குறோம். 2 கோடிக்கு எவனா கார் கொடுப்பானாயா? கேட்டால் திரள் நிதியில் வந்துன்னு சொல்வியா, இல்லை இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொல்வியா? எப்படின்னே தெரியல. எங்களால் ஒரு குண்டு மணி தங்கத்தோட உழைக்கிற இந்த விவசாயியாலவோ உனக்கு திரள் நிதி கொடுக்குறான் பாரு, அவனாலோட ஒரு குண்டு வச்சு மணியோடு சேர்த்து வைக்க முடியலை. ஆனால் உன்னோட நீயும் ஒய்ஃபும் சேர்த்து வச்ச தங்கம், சரிங்களா, 500 பவுனுன்னு சொல்கிறீங்க. எப்படி இதெல்லாம் உங்களால் முடியுது? எங்கேருந்து தான் சேர்த்திங்க? உழைக்கிறவனால முடியலை, வேலைக்கு போகிறவனால முடியல. சரியா? நாள்தோறும் உழைக்கிறவங்கிட்ட விட அவ்வளோ ரேஞ்சில் கார் இல்லையாயோ? திரள்நிதி என்ற பேரில் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற பிறவி ஜென்மம். நீ அரசாங்கத்தை விமர்சிக்கலாமா? குறை பேசலாமா? உனக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற கட்சிகளை பற்றி பேச? போன வாரத்தில் பார்க்குறோம், டிஎம்கே கூட சேர்ந்து கைகோத்து தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு செய்தி வருது. இதை விட மானங்கெட்ட பொழப்பு இருக்காயோ? தமிழுக்காக வாழ்வேன், நான் தமிழன். அட, நீ எல்லாம் தமிழ்னு சொல்லாத, ஏதாவது வார்த்தை வந்துடும். உண்மையாக சொல்கிறேயா? அங்கங்கே பிச்சை எடுத்து மக்கள் நல்லா செஞ்ச தலைவர்களை பார்த்தேன். ஆனால் மக்கள்கிட்ட பிடுங்கி நல்லா வளமையாக 2 கோடி ரூபா 2 கோடி மதிப்புள்ள காரில் போகிற தலைவனை இப்போ தான் ஏன் பார்க்குறேன். நீ எல்லாம் தலைவனாயோ? நன்றி.